ஹாய், வெல்கம் டு மை சேனல். சாரி கைஸ், என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல, ரொம்ப டிலே ஆகிடுச்சி. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவில் நான் வீடியோஸ் போடுறேன். நிறைய பர்சனல் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல, அதுக்கு ரொம்ப சாரி. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரின்சஸ் கட் பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில், பிரின்சஸ் கட் தெளிவாக சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகன்ட்டு இல்லை, ஸோ பிகினராக இருக்க எல்லாருமே இந்த பிரின்சஸ் கட்டில் தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான், சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோவில். ஸோ என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு நிறைய மோட்டிவேஷனை தரும், எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கைஸ், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. தேங்க்யூ. வாங்க இப்போது வீடியோவில் பார்க்கலாம், பிரின்சஸ் கட் எப்படி சிம்பிளாக போடுறதுன்னு பார்க்கலாமா. இப்போது நான் ஆல்ரெடி பேக் பேட்டர்ன் நான் ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன் ஆரி ஒர்க்குக்காக நான் போட்ட பேட்டர்ன். ஸோ அதனால் பேக் டாட் முதல் கொண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேக் டாட்டுக்கு ஆரி ஒர்க் பண்ணும் போது பேக் டாட் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, பேக் டாட் விட்டு நம்ம ஒர்க் பண்ணணுன்றதுனால நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் டிராஃப்டிங் இது. ஸோ நான் இதை வச்சே பிரின்சஸ் கட்டுக்கு எப்படி பண்ணுறதுன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை ஓப்பன் சைடு வச்சுக்கோங்க, பேக் சைடு மட்டும் ஃபோல்டட் சைடு இருக்கணும், ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் சைடு இருக்கணும் ஃப்ரண்ட் பேக் மார்க் பண்ணும் போது. ஸோ நீங்கள் இதை இப்படி கொஞ்சம் கீழே கேப் விட்டுக்கோங்க, ஏன்னா இது பட்டியெல்லாம் கிடையாது. ஸோ என்னோடய சேனலில் பட்டி இல்லாத ப்ளவுஸ் நம் எப்படி மார்க் பண்ணுறது ட்ராஃப்ட் பண்ணுறதுன்ட்டு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை வச்சே தான் அந்த பேட்டர்னே தான் சேம், நம்ம இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, ஓகேவா. ஸோ இதுலேயும் நான் ஃப்ரண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு நான் மார்க் பண்ண போகிறேன். பிரின்சஸ்க்கும் நான் மார்க்கிங் டாட் முதல் கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு பிரின்சஸ் கட்டுக்கும் நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவில் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக என்னென்னா பிரின்சஸ் கட் மட்டும்தான், ஓகேவா. ஸோ பேக் பேட்டர்னை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் லென்த்தியாக பேசுகிற மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக் பேட்டர்னை இப்படி ப்ளேஸ் பண்ணிடுறோமா, ப்ளேஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணுறது ரொம்ப 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 சேஃப்டி. ஸோ நம்ம கை வச்சு தெரியாமல் கூட நம்ம மார்க் பண்ணும் போது கை வச்சா கூட லைட்டாக நகர்ந்துடும், ஏன்னா பேப்பர் இல்லையா. ஸோ நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பின் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக கண்டினியூஸாக எல்லா இடமும் சேர்த்து பின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெயினாக இந்த இடத்துல ஒரு பின்னு, இந்த இடத்துல ஒரு பின்னு, இந்த இடத்துல ஒரு பின்னு, ஸோ அது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஸோ எனஃப். ஸோ மெயினாக எங்கெங்கே நம்ம மார்க் பண்ண கை வச்சா நகராதோ, ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பின் பண்ணிக்கிட்டால் போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக எல்லாத்தோட மார்க்கும் பேக்லேருந்து பேக் பேட்டர்ன் என்ன மார்க்கிங்கோ ஸோ கண்டினியூஸாக. ஸோ நெக்கு மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க, நெக்குக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் வரும், பேக்கில் நம்ம எப்போவுமே அதிகமாக வைப்போம், ஒரு சிலர் கம்மியாக வைப்பாங்க. ஸோ எப்படி வச்சாலுமே சரி ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டுக்காக நம்ம சும்மா ஒரு கொஞ்சம் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம், இந்த அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். மற்றபடி சேம் ஆஸ் யூஷுவல் எல்லாமே பண்ணுங்கள்.
ஸோ கண்டினியூஸாக எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லா மார்க்கிங்கும் கம்பல்சரி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் நெக் டெப்த்து எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் நெக் டெப்த்து நம்ம தாராளமாக 7 இன்ச்சு வைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 7 இன்ச்சு வச்சா கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 6 வைக்கலாம், 6.5 வைக்கலாம். ஆனால் 6.5 வந்து காமனாகவே வச்சிடலாம். 7ன்றது கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். ஸோ விருப்பப்படலைன்னா நீங்கள் 6.5 வச்சுக்கலாம். நான் இங்கே 7 இன்ச் வைக்கிறேன். ஸோ அந்த 7 இன்ச்சுக்கு நான் ஒரு பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி கர்வ் ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ரவுண்ட் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்ம்ஹோல் சைடு டிஃப்ரெண்ட் வரும் இல்லையா? பேக்கை விட எப்போவுமே ஆர்ம்ஹோல் சைடு கொஞ்சம் உள்ளே வரும் இல்லையா? ஸோ அதுக்கும் சேம் ப்ரொசீஜர். பாக்ஸ் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்தோட இந்த லைனோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. அந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி மிட் பாயிண்ட் இப்போது 4.75 வருது, இல்லை 4.6 வருது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வருதுன்னா நமக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன இப்படி டேப்பர் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அக்யூரேட் மார்க்கிங் கிடைக்கும். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த லைன்லேருந்து உள்ள ஒரு 1 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்படி உள்ள மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா 3/4 ஆட் பண்ணணும். பேக் பேட்டர்ன் வந்து அக்யூரேட் மார்க்கிங் இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ரா 3/4 மார்க் பண்ணுறோம். இந்த 3/4 எதுக்காகனா நம்ம டாட் சைடில் போயிடும் இல்லையா? அந்த டாட் போயிடும். ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா 1 சென்டிமீட்டர். எக்ஸ்ட்ரா 1 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த மார்க்கிங்கும் எதுக்காகனா ரொம்ப டைட்டாக பஸ்ட்டில் நம்ம போட மாட்டோம். ஸோ அதுக்காக வந்து பஸ்ட் ரவுண்டில் ஹைட் ஆஃப் பஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கரெக்டான அந்த பஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு எதுன்னு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ நான் ரொம்ப மேலே வச்சுட்டேன். ஸோ நீங்கள் பஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். பஸ்ட்டு பாயிண்ட் வந்து 9 இன்ச்சா? ஸோ இந்த 9 இன்ச்சுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போடணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு சும்மா ரெஃபருக்காக லைன் போட்டாலும் ஓகே தான், போடலனாலும் ஓகே தான். ஸோ இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 9 இன்ச்சு, இந்த 9 இன்ச்சுக்கு நேராக கரெக்டாக இந்த 9 இன்ச் எங்கே வருதுன்னு மார்க் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வருது. ஸோ இது நம்மளோட பஸ்ட் ரவுண்டாக கனெக்ட் இந்த இடத்துல வந்து 1 சென்டிமீட்டர். ஓகேவா? 1 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 1 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஸ்கேல் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ட்ரா 3/4 ஆட் பண்ணோம் இல்லையா? அந்த 3/4 இந்த பஸ்ட் பாயிண்டில் நம்ம பஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 1 சென்டிமீட்டர் விட்டோம் இல்லையா? அதுக்கும் எந்த ஸ்கேல் வந்து இப்படி போனாலும் ஓகே, இப்படி வெளியே போனாலும் ஓகே. அது ஒவ்வொருத்தர் உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஸ்கேல் எந்த டைரக்ஷன் போதோ அந்த டைரக்ஷன்லேயே தெரியுதா? அந்த டைரக்ஷன்லேயே நீங்கள் இப்படி ஒரு லைன் போடுங்க. ஓகேவா? அந்த டைரக்ஷன்லேயே இந்த ஸ்கேல் வந்து
இங்கேருந்து இந்த நம்ம 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, இங்கேருந்து இப்படி போனாலும் சரி இல்லை இப்படி வந்தாலும் சரி, இந்த ஸ்கேல் இந்த டாட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி எந்த டைரக்ஷன் போதோ அந்த டைரக்ஷனில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேலில் லைன் போட்டுருங்க. ஓகேவா? இந்த லைன் வந்து பேக்கோட ஹைட். ஓகேவா? நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் எப்படி தனியாக மார்க் பண்ணுறதுன்ட்டு என்னோடய சேனலில் இருக்குது. பட் இருந்தாலும் இதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் தெளிவாக உங்களுக்கு பிரின்சஸ் சீம் சொல்லணுன்றதுனால நான் அகைன் ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேட்டர்ன் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் புரியணுன்றதுக்காக. ஓகேவா? இப்போது பஸ்ட்டு வித்து கண்டுபிடிக்கணும். பஸ்ட்டு வித்து பார்த்திங்கன்னா 3.5. இது வந்து நான் 32 செஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டுக்கு நான் பேட்டர்ன் ட்ரா பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? 3.5. ஸோ கரெக்டாக இருக்குது இந்த மார்க்கிங். 3.5ன்றது இங்கே வருது. ஓகேவா? ஸோ இதுதான் அபெக்ஸ் பாயிண்ட். இந்த அபெக்ஸ் பாயிண்ட்டை சுற்றி தான் மற்ற எல்லா டாட்ஸுமே நம்ம கனெக்ட் பண்ண போகணும். ஓகேவா? இப்போது அண்டர் பஸ்ட் லென்த்துன்ட்டு நான் என்னோடய வீடியோவில் ஒரு மார்க்கிங் சொல்லியிருப்பேன். அந்த அண்டர் பஸ்ட் லென்த் எதுக்காகனா, இப்போது இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இந்த அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சுற்றி தான் நம்மளோட டாட் இருக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஊக் சைட் டாட்டுக்கு வந்து இதுலேருந்து 1 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஒரு 1/4 வித்து பிடிக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஊக் சைட் டாட். ஓகேவா? இங்கே வந்து அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் லைன் போடுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கேருந்து அண்டர் பஸ்ட் ரவுண்டுன்னு, ஏன்னா நம்ம பட்டி வைக்க போதில்ல. ஸோ அண்டர் பஸ்ட்டு லென்த்து வந்து மார்க் பண்ணோம். அண்டர் பஸ்ட் லென்த்து எவ்வளவோ அதில் பாதி மார்க் பண்ணோம். அண்டர் பஸ்ட் லென்த் வந்து என்னோடய சைஸ்க்கு 2.25 வருது. ஸோ அந்த 2.25 பாதி வந்து இப்படி நீங்கள் டேப்பை மடிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அந்த பாதி மடித்து இங்கே மார்க் பண்ணுங்க. ஓகேவா? மார்க் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். ஓகேவா? இப்போது உங்களோட வேஸ்ட் ரவுண்டு, என்னோடய வேஸ்ட் ரவுண்ட் வந்து 27. ஸோ டிவைடட் 4 பண்ணிங்கன்னா 6.75 வரும். அந்த 6.75 இங்கே மார்க் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாயிண்ட்டுமே வந்து உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக தான் நிறுத்தி பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ பொறுமையாக நோட் பண்ணுங்கள். இப்போது வேஸ்ட் ரவுண்டு இவ்வளோ தானே, அப்போது இங்கே இவ்வளோ கேப் இருக்கே அப்படின்னாக்கா இந்த கேப்பை தான் வந்து நம்ம இங்கே வித்தாக டாட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து என்ன கேப் இருக்குது, எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னா 1.25 இருக்குது. ஓகேவா? 1.25னா ஸோ நீங்கள் 1.25னா அது எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கணக்கில் வீக்காக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கணக்கில் வீக் தான். ஸோ அதனால் நான் இப்படி டேப்பை 2ஆக ஃபோல்ட் பண்ணி இப்படி மார்க் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இது வந்து டோட்டலாக 1.25 இருக்குது. அந்த 1.25 தான் பாதியாக நம்ம டாட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் சென்டர் டாட்டுக்கு, வேஸ்ட்டு டாட்டுக்கு. ஓகேவா? இப்போ நிப்பிள் பாயிண்ட்லேருந்து அண்டர் பஸ்ட் மார்க்கிங் ஒன்று பண்ணுங்க. அந்த எனக்கு 2.25 சொன்னேன் இல்லையா, அந்த 2.5 பண்ணிட்டேன். 2.25 இங்கே மார்க் பண்ணுங்க. ஓகேவா? இந்த 2.25 எதுக்காகனா, இப்போது இந்த டாட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்காக. ஓகேவா? கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ வேஸ்ட் டாட் மார்க் பண்ணியாச்சு, ஹூக் சைட் டாட் மார்க் பண்ணியாச்சு. பிரின்சஸ் சிம்க்கு இது இல்லைனாலும்
வெறும் பிரின்சஸ் கட் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம் ஹோல் சைடு நம்ம மார்க் பண்ணணும். ஆம் ஹோல் சைடு நம்ம உள்ளே வந்து அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி குழி வாங்கி வரும் இல்லையா, ஆம் ஹோல் சைடு பேக்கை விட ஃப்ரண்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம 1 சென்டிமீட்டர் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் கர்வ் ட்ரா பண்ணல. ஸோ அந்த கர்வ் வந்து ட்ரா பண்ணிடலாம். சேம் ப்ரொசீஜர் தான் இந்த கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு. இந்த மார்க்கிங் இந்த 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஷோல்டர்லேருந்து இந்த டாட் கனெக்ட் ஆகிற மாதிரி மார்க் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த இடம் வந்து கர்வியாக தான் வரணும், பாயிண்டியாக வரக்கூடாது. ஓகேவா? ஒரு மாதிரி பிளெண்டாக தான் வரணும் அந்த கர்விங். ஓகேவா? ஸோ இப்போது இந்த இது வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த சைட் டாட்டுக்கு பார்த்துடலாம். சேம் ஆஸ் யூஷுவல் 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸு. இங்கேருந்து நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வைக்கலாம், 1.5 1.25 கூட வைக்கலாம். ஓகேவா? நான் இங்கே 1.5 இன்ச் வைக்கிறேன். இதை வந்து இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 1/4 வித் 1/4 ஆஸ் யூஷுவல். ஓகேங்களா? இதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணணும், லைட்டாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணணும். அப்போ அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது டாட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பிரின்சஸ் கட்டுக்கு எப்படின்னு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு லெக் இது, செகண்டு மிடில். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அதை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் பார்ட், ஃப்ரெஞ்ச் கர்வில் ஸ்ட்ரெயிட் பார்ட் வந்து அபெக்ஸ் பாயிண்டில் கனெக்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கிட்ட காட்டுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பிரின்சஸ்க்கு மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக தெரியணுன்றதுக்காக காட்டுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெக்குன்னு சொல்லுவோம். இந்த சைட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து செகண்ட் லெக், நடுவில் இருக்கிறது வந்து மிட் லெக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட் லெக் கூட இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டை வந்து இப்படி வச்சு இந்த அபெக்ஸ் பாயிண்ட்டு கூட கனெக்ட் ஆகணும், கனெக்ட் ஆகிற மாதிரி. ஓகேவா? இப்படி ஓகேவா? இது வந்து இப்படி கொஞ்சம் பிளெண்டாக ஓகேவா, ஒரு மாதிரி பிளெண்டாக கொண்டுட்டு வரணும் இந்த ஷேப்பை. ஸோ செகண்டு சேம் ப்ரொசீஜர் தான். இந்த செகண்ட் லெக்கு கூட சேம் அதே மிட் பாயிண்ட். சாரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து இப்படியே யூஸ் பண்ணி வைங்க, நான் மாற்றி வச்சிட்டேன். எந்த டைரெக்ஷனில் வச்சோமோ இந்த லெக்குக்கு இந்த டைரெக்ஷனில் தானே வச்சோம். ஸோ சேம் அதே டைரெக்ஷன்லேயே வைங்க. இதுக்கும் இது கிடையாது, சாரி. ஓகேவா? இந்த பாயிண்ட்டு கிடையாது. ஸோ இப்போ இதை வந்து இது கூட கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு லெக்கு கூட இந்த பாயிண்ட் வந்து அபெக்ஸ் பாயிண்ட்டை கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு கர்வ் ட்ரா பண்ணுறோம். ஸோ சேம் இதே பொசிஷன்லேயே இந்த செகண்ட் லெக்கு கூட இப்படி வச்சு சேம் அதே அபெக்ஸ் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இப்படி வைக்கிறோம். ஓகேவா? இந்த பாயிண்ட்டு தான் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். ஓகேவா? இது கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஃப்ரெஞ்ச் கர்வை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வரும் ஷேப் ஒரு மாதிரி. இது வந்து இப்படி வருது இல்லையா, இது வந்து இப்படி வரும். ஓகேவா? ஸோ இதை ஸ்ட்ரெயிட்டாக
இது வந்து ஒரு மாதிரி பிளெண்டாக வரணும். எந்த இடமும் எந்த ஷார்ப் பாயிண்ட்டும் வந்து ஷார்ப்பாக வரக்கூடாது, எந்த இடமும் ஷார்ப்பாக வரக்கூடாது. ஸோ கொஞ்சம் பிளெண்டாக தான் வரணும். ஸோ சேம் இதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ சேம் இந்த ஆர்ம் ஹோல் டாட்டை வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி அப்படியே அபெக்ஸ் பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறோம். இந்த செகண்ட் லெக்கும் அதே பொசிஷனில் வச்சே கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பார்ட் எல்லாமே வந்து கட் ஆகிடும். ஓகேவா? இது வரைக்கும் கட் ஆகிடும். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இதுதான் பேக்கோட ஹைட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் பேக்கோட ஹைட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஓகேவா? ஸோ இப்படி வரணும் ஷேப். ஓகேவா? அப்போது இந்த இடம் வந்து நமக்கு கீழே பேண்டாக நமக்கு டைட்டாக க்ரிப்பாக நிற்கும். இந்த இடம் வந்து க்ரிப்பாக நிற்கும். இந்த இடம் வந்து கரெக்டாக சைடோட ஜாயிண்ட் ஆகிடும், கை சைடோட ஜாயிண்ட் ஆகிடும். இது வந்து கட் பண்ணும் போது எப்படி கட் பண்ணணுன்னா இந்த டாட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிவிடுவோம், இந்த இதெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? கட் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து கட் பண்ணும் போதும் சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு மாதிரி கர்வாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது பிளெண்டிங்காக வரணும், ஷார்ப் பாயிண்டியாக எங்கேயுமே வரக்கூடாது. ஸோ நம்மளோட பேட்டர்ன் ரெடி. ஓகேவா? ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இதுதான் பிரின்சஸ் கட்டு, இப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.